வணக்கம். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போனால் சரியான மழை, ஒதுங்கின இடம், சரியான ஸ்பாட்டு. இதே ஒரு கண்டென்ட் ஆக்கி போட போகிறோம். இந்த வீடியோவில் பாருங்கள். பின்னாடி க்ரீனில் இருக்கும்போதே தெரியல, சரியான இடம். பாருங்கள். இது சும்மா ட்ரையல் தான். நான் உள்ளே போக போக நீங்கள் பார்ப்பீங்க. வாங்கப்பா. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடம். பிஜிஎம்லாம் போட்டால் காமெடி. ஆமாம் ஆமாம், அது முக்கியமான இடம். இது சென்னையில் உள்ள அழகான பார்க்கு. நிறைய பேருக்கு இந்த பார்க்கு தான் லைஃப். ஓகே, எல்லாமே சொல்லி கொடுத்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் எல்லாம் காலியாக இருக்குது. இதே நீங்கள் வீக் டேஸில் வந்துருந்தீங்கன்னா காலியாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் வீக் டேஸில் வந்தால் தான் எல்லா பசங்களும் காலேஜ் ஸ்கூலு கட் அடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இடம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டு இருப்பானுங்க. நான்லாம் இங்கே வர மாட்டேன். நீ எங்கே போவ? ஆவடி. நீ ஆவடியில் என்ன பார்க்குற? இங்கே பாருங்க, அவங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் அடப்பா இவங்களுக்கு அடி தெரியாது பாரு இலன்னு. நான் சூப்பராக விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். வெளியிலலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இந்த கேட்டு எப்போ பார்த்தாலும் மூடிதான் இருக்கும். ஐயோ ஐயோ, தலைவன் சேத்துல காலை விட்டுக்கணும். அடி எடுத்து ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தர். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பார்க்கில் தான் வேலைக்கு போகாதவங்களும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, காலேஜுக்கு போகிறவங்களும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பார்க்கில் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம்லாம் இங்கே எடுப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நானே ஒரு 2 ரீல்ஸ் எடுத்தேன். அது நல்லா லென்த்து போட்டேன். ஆக்சுவலி இடம் நல்லாயிருக்கும், வியூ சூப்பராக இருக்கும். மழை டைம்லாம் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது மழை டைம் தான். மழை டைம் தான், அதனால தான் இடம் நல்லா இருக்குது. எங்களுக்கு பாருங்கள், தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலான்னு போனால் நல்ல ஸ்பாட் கிடச்சிது ஒதுங்கிற டைம். இது குடிநீர் ஒரு பக்கம் ஹேண்ட் வாஷ். இந்த காலெல்லாம் ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. டாய்லெட். இது டாய்லெட். என்ன ஒன்று, பார்க் இப்போது அந்த காலத்து பார்க் மாரி ஆகிப்போச்சு. வாடா இந்த பக்கம் போகலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு நிறைய இந்த பார்க்கில் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இது ஆரம்பம் ஒரு மாதிரி தான் போகுது, எனக்கே தெரியுது. அங்கே புது விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் இருங்க, கப்புள்ஸ் கொஞ்சம் வராங்க, நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணுறேன். கப்புள்ஸ் போயிட்டாங்க, தலைவன் போகிறான். அவருக்கு இப்போ செம்ம அர்ஜென்ட்டு பாத்ரூம். வாங்க. பாத்ரூம் பார்த்துட்டான். அதுதான் பாத்ரூம், டவர் பார்க் பாத்ரூம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வாங்க நீங்கள் அதை பாருங்கள். பார்க்குக்கு தான் ஃப்ரண்ட் கேட்டு பேக் கேட்டு, பாத்ரூம்கே இருக்குது பேக் கேட்டு. பாத்ரூமில் எதுரா பேக் கேட்டு? எல்லாம் ஒரே கேட் தான்டா. ஓ லாக்கா? ஆடா மூதேவி. ரைட் ஹேண்ட் சைடு லேடிஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜென்ட்ஸ். டேய், ரைட் சைடு போயிடாத, அவன் செய்யக்கூடிய ஆள் தான். உங்களுக்கு பாத்ரூம் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். குழந்தைகள் யாரும் அண்டர் 18 யாரும் பார்க்காதீங்க. இதுதான் டவர் பார்க் டாய்லெட். ஸோ ப்ளீஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க டவர் பார்க் டாய்லெட்டை. கட் பண்ணிக்கிற ஸ்மெல்லு தாங்கலை. இது கண்ணாடி. இதையும் அவன் போய் யூஸ் பண்ணிட்டு வரான் பாருங்கள். தண்ணி திரும்ப எங்கள் அவ்வளோதான் தண்ணி ஸ்பீடு. இதுவும் அவ்வளோதான் போல. இது அங்கே பாருங்கள், ஒன்று திறந்து விட்டே போயிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சமூக சேவை மூடியாச்சு. அதுவும் இங்கே திறந்து போட்டு போயிடறானுங்க. அவ்வளோதான். சுவிட்ச் பாக்ஸ், ஓவரால் வீடியோ. அடேங்கப்பா, கப்பு தாங்கலை. உயிர் வந்தது. அதையும் யூஸ் பண்ணிட்டு வரான். சரி வாங்க அடுத்து. இது ஒன்று தான் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ வந்தாச்சு மறுபடியும். இது பார்த்தீங்கன்னா லவர்ஸ்க்கான ஸ்பாட். எங்கே பார்த்தாலும் லவர்ஸ் தான் இருப்பாங்க இந்த ஏரியாவில். நம்ம தலை கூட நிறைய வாட்டி வந்துருக்குது. வந்துருக்குது, பசங்க கூட வந்துருக்குது. வானவில் பாய்ஸ் இவெல்லாம். ஐயா தப்பாதுண்ணா.
அவங்களுக்கு தெரியும் அந்த தூரத்தில் எல்லா லவர்ஸ் தான். இங்கே பாருங்க மரத்துங்களில் அவங்க வீட்டு இடம் மாதிரி எழுதி வச்சுருப்பானுங்க. என்னென்னமோ தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. வளர்ந்துட்டு இருக்குது போல மரம். வானண்டா அவங்க அதை பார்த்து என்னடா பண்ண போகிறாங்க. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு ரோடு மாரி, அவங்க அப்பா வீட்டு சொத்து மாரி எழுதுறானுங்க. நல்ல பார்க்க நாஸ்தி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி விலங்குகள்லாம் இங்கே நிறைய வரும். இதுக்கு மேலே சிட்டியில் இதெல்லாம் வருது. இதெல்லாம் பார்க்குறதே அதிசயம். சென்னையில் இந்த இடத்துல வருது. தெரியுதா உங்களுக்கு அது என்ன இதுன்னு? நான் உள்ளே விட்டு காட்டுறேன். ஃபோனை போட்டுற போகிற அவள் தான் நம்மளை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது காட்டுறவாங்க. இதெல்லாம் பக்கா அமேசான் காடு. இதில் தான் பிரேமை போட்டு புதைக்கணும். உள்ள போயிடுறா தெரியும். சரியா இருக்குது. இதெல்லாம் சென்னையில் பார்க்கறது அபூர்வம். உள்ள போட்டா சாவ போகிறான். காலை வச்சா உள்ள போடுறா. வலிக்கு உயிரி எப்படி இருக்கும்? சென்னையில் ஆப்பிரிக்கன் நத்தை தான் இதுவாகினதுதான். ஆப்பிரிக்கன் நத்தை. ஐயோ தெரியுதாப்பா? தெரியுதுப்பா. இருந்தாலும் இவரை காட்டணும்டா. சரிதா? அதான் ஆப்பிரிக்கன் நத்தை. ஐயோ நம்ம சென்னைக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது. நான் ரீல்ஸ் பார்த்தேன், ஆனால் இப்போ தான் உண்மையாக பார்க்குறேன். ஆப்பிரிக்கன் நத்தை. ஆப்பிரிக்கன் மட்டும் வருது. ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்று தான் நிறைய இருக்கும் போல் கண்டிப்பாக. ரீல்ஸில் சொன்னாங்க. இதை பார்த்த உடனே பக்கத்தில் யாருக்கா இன்ஃபார்ம் பண்ணுனாங்க. எங்களுக்கு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுனே தெரில. இதான் ஆப்பிரிக்கன் நத்தை. சொல்லிட்டோம். எங்களால் முடிஞ்சதை சொல்லிட்டோம். ஓ பேக் இது திருப்பி காமிச்சுக்கிறேன். ஓ சிங்கம் சிங்கம். அது ஒன்றும் இல்லைப்பா. சிங்கம் கடிச்சிட போதுறாப்பா. பல வருஷமா இங்கேயோ உட்காந்துருக்குது. சரியான சிங்கம். சிங்கம் வாயில் விளையாடுப்பா. ஆம்பளை சிங்கம் போல இருக்குது. ஐயோ என்ட்ரன்ஸா பார்த்தீங்களா? அங்கே வந்து மழையில் மரத்தில் வெயிலே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் ஒரு பக்கம் மழையும் பெய்யுது. மனிதன் பாதி மிருகம் பாதி. காப்பிரைட் கொடுப்பான் நீ தாண்டா. சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 சென்னை மாநகராட்சி மூலாதான. அவ்வளோதான் நம்ம ஸ்பீடு அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. ஸ்லோவாக காமிச்சிக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்படிலாம் உங்களுக்கு நான் இதில் போட்டு தரேன். டோர் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியலையே. நாங்களே நீ தான் பார்க்குறோம். பல வருஷமாக வரோம். உங்களுக்கு காட்டும் போது தான் பார்க்குறோமே. புக்கு மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. ஆமாப்பா. பேஜ் திருப்பலாமா? திருப்பு. இது ஒரு ஆப்பிரிக்கன் நத்தை. ஆக்கிரமிச்சிட்டாங்கடா சென்னையை. தெரியுதா உங்களுக்கு? ஐயோ நிறைய இடத்துல வந்துச்சுடா ஆப்பிரிக்கன் நத்தை. அது என்ன பண்ணுறோம்? அது அந்த அளவுக்குலாம் அவங்க ரீல்ஸில் எனக்கு சொல்லலை. இது ஒரு டேஞ்சர்னு மட்டும்தான் சொன்னாங்க. பார்க்கலாம். வருத்திடலாமா? வருத்திடலாமா? சித்திர போகிறடா. டேஞ்சர்னு சொல்கிறாங்க. வருத்திடலாமாவா? அதெல்லாம் டேஞ்சருக்கே டேஞ்சரான ஆள். குடிநீர். இதில் நீ காயின் போட்டனா எதிர்ப்படும். என்ன இவங்க ஸ்பெல்லிங் கரெக்டா இல்லை எனக்கு தெரியலையா? தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு எதிர்ப்படும் நன்மைகள். ஏற்படும் நன்மைகள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள். ஐய் தம்ப ஒரு வாட்டி அமுக்கிட்டு விட்டா போதும். ஏய் +2னா வந்துனே இருக்கும். 150 ml. அதை விட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும்.
1 லிட்டர் தான். 2 வாட்டியா 3 மாவு 2 வாட்டியா 150 வரும். எதுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ற? என்னடா எங்க போனாலும் ஆய் போயினே இது தள்ளில ஆயிலப்பா தண்ணி. ஸ்டார்டிங் Glass. கிளாஸ் இருக்கு 2 வாட்டி அமுக்கலாம். அது 1 லிட்டர் இது 150 ஆ 2 வாட்டியா ஆ இல்ல வரலையே இது வெயிட் பண்ணு வரும். ப்ராசஸிங்கில் இருக்குது. ஆஹா போது அவங்களே நிறுத்திடுவாங்க. கரெக்டாக 150. 150 நான் குடிச்சிக்கிறேன். இல்லை எனக்கு குடிக்க பழகலையே. சரி உங்களுக்காக குடிக்க. வேலை இது என்னது லான்ச் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டெஃபரேட்டட் ஏஐடி இது இப்போ வச்சுக்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. எமர்ஜென்சிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும்.